உடனுக்குடன் செய்தி. கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை நீரில் வாகனங்கள் மூழ்கியுள்ளது. கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழை நீரில் வாகனங்கள் மூழ்கிய நிலையில் உள்ளது. சாலைகளில் மழைநீர் இன்னும் வடியாததால் வாகனங்கள் மூழ்கிய நிலையில் காணப்படுகிறது. காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் காளிதாஸ் வழங்க கேட்கலாம். காளிதாஸ், தற்போது பெய்த மழை நீரில் வாகனங்கள் மூழ்கிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த நீரை அகற்றுவதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதா? கூடுதல் விவரங்கள். வணக்கம் மோனிஷா. கோவையில் கடந்த ஒரு மணி நேரமாக பெய்த கனமழையால் சாலையோரத்தில் நிற்கப்பட்ட வாகனங்கள் மழை நீரில் மூழ்கியதால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியுள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் கோவையில் சுமார் கடந்த ஒரு மணி நேரமாக கனமழை பெய்து வருகிறது. கோவை, பீளமேடு, சிங்காநல்லூர், நவ இந்தியா, புளியகுளம், இடையர்பாளையம், கவுண்டம்பாளையம் ஆகிய பகுதிகளில் ஒரு மணி நேரமாக கரை பெய்ததால் அப்பகுதியில் சாலை முழுவதும் மழைநீர் வெள்ள நீர் போல காட்சியளித்து வருகிறது. மேலும் தற்பொழுது கவுண்டம்பாளையம் பகுதியில பாத்தீங்கன்னா சாலை ஓரத்தில் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா கனமழை பெய்தல வாகனங்கள் எடுக்க முடியாமல் வாகனங்கள் நீர் மூழ்கிய காட்சிகளை தற்பொழுது நம்மால பார்க்க முடிகிறது. மேலும் பொதுமக்கள் தங்கள் வாகனங்களை எடுக்க முடியாமல் மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர். இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகளிடம் அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் தற்போது வரை மாநகராட்சி அதிகாரிகள் நீரை அகற்றுவதற்கான எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என்று அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் கோவை மாநகர பகுதியில் ஒரு சில இடங்களில் மழைநீர் வடிகால் பணி சரிவர செயல்படாததால் இது போல சாலையில் நீர் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மோனிஷா, தகவல்களுக்கு நன்றி காளிதாஸ்.